வணக்கம் ஸ்டூடெண்ட். gravitational field due to a hollow sphere or spherical shell ரெண்டு ஒன்று தான். பால் பார்த்துருக்கோம்ல, பால் மேலே தான் வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் இருக்கும், உள்ள காலியாக இருக்கும், அதுதான் ஹாலோ ஸ்பியர்னு சொல்லுவோம் அல்லது ஸ்பெரிக்கல் சொல்லுவோம். ஸோ ஸ்பெரிக்கல் ஷெல் ஆர் ஹாலோ ஸ்பியர் ஆஃப் மாஸ் m அண்ட் ரேடியஸ் r. அதில் 3 கேசஸ் இருக்குது. 3 கேசஸ் என்ன? when r is less than r ஒன்று, ரெண்டு r is equal to r. It means the distance rங்கிறது distance, எந்த டிஸ்டன்ஸில் நம்ம gravitational field பார்க்க போகிறோம் from center of the spherical shell when r is greater than r. 3 கண்டிஷன் இருக்குது. 3 கண்டிஷன்லையும் பார்ப்போம். See, this is the spherical shell, அதோட சென்டர், அதோட r. First case என்ன? when r is less than r. It means at this point r. இது r, ரேடியஸு. in this point p நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். p கண்டுபிடிக்க போகிற போது by shell theorem பார்த்துருப்போம். by Shell's theorem. Shell's theorem என்ன சொல்லுது? for spherical shell or hollow shell, inside இது spherical shell இருக்கு, inside the spherical shell the gravitational field is equal to 0. spherical shellக்கு மட்டும்தான், that is hollow sphereக்கு மட்டும்தான் இது applicable. solid sphereக்கு applicable கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. so for spherical shell by shell, due to Shell theorem, இதோட மாஸ் வந்து சென்டரில் கான்சென்ட்ரேட் ஆகுது, பட் இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல் த கிராவிடேஷனல் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இட் மீன்ஸ் இன்சைட் இந்த பாயிண்டில் நம்ம பார்க்க போகிறோம் p. ஸோ E இஸ் ஈக்குவல் டு 0. செகண்ட் கண்டிஷன், திஸ் இஸ் ஃபஸ்ட் கண்டிஷன்னா r இஸ் லெஸ் தென் r. செகண்ட், அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸி. இது சென்டர், ஸோ இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ p இஸ் ஹியர். What is here? Here r is equal to r. The distance of point P is nothing but the radius of the spherical shell. Okay. Gravitational field என்ன வரும்? G, and mass of this spherical shell giving the gravitational field divided by the distance, that is r whole square. Inside the 0. On the surface r is equal to r ன்னு போடலாம். So here r is equal to r, அதனால நம்ம r ன்னு போட்டுக்கணும். Third case, here r is equal to r. Third case, இதுதான் spherical shell. p இங்கே இருக்குது at a distance r. p வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் இதோட மாஸ்னால நம்ம கண்டுபிடிக்கணும் கிராவிடேஷன் ஃபீல்ட் இந்த பாயிண்ட் லெவலில் இருக்குன்னு. where this distance is equal to r, radius of the sphere. It means here the distance of point P is greater than the radius of the shell. In this case, எவ்வளோ வரும்? இந்த கேஸில் இது சிம்பிள் தான், only inside 0. அதேமாரி inside the solid sphere next இது பார்ப்போம், அதுதான் பிரச்சனை. மற்ற எல்லாத்துலேயும் சேம் தான். r is equal to r போடுறோம், small r is equal to capital R போடுறோம், இங்கே small r is equal to small r போட்டுரும். G m by r square. வெக்டர் ஃபார்மில் எழுதுனா சிம்பிளி இங்கேருந்து ஓலேருந்து நம்ம பாயிண்ட் பிக்கு போகிறப்போது ப்ளஸ் ஆர், ஏன்னா டிஸ்டன்ஸ் இங்கேருந்து வருது, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது டிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஆர். ஸோ பட் கிராவிடேஷன் ஃபீல்டு வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ திஸ் வில் பி, இது ப்ளஸ் ஆர் கேப்னா திஸ் வில் பி ஆர் கேப் மைனஸ். ஸோ இந்த ஃபார்மில் எழுதுனா E is equal to மைனஸ் ஆர் கேப். சிம்பிள். இங்கேயும் வெக்டர் ஃபார்மில் எழுதுனோம்னா மைனஸ் ஆர் கேப். சிம்பிள், அவ்வளோதான். ஸோ E இந்த வெக்டர் ஃபார்ம், திஸ் இஸ் த மேக்னிடியூட். நமக்கு தேவையான மேக்னிடியூட் டைரக்ஷன் தான் தெரியும். எப்போ டைரக்ஷன் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த மாஸ் எது க்ரியேட் பண்ணுது அந்த கிராவிடேஷனில் அது நோக்கி இருக்கும். ஸோ ஹியர் இது வந்து ஸ்பெரிக்கல் ஷெல்லு ஆர் ஹாலோ ஸ்பியர். அதில் நம்ம பார்த்துருப்போம், என்ன பார்த்துருப்போம்? அதில் பார்த்துருப்போம் மாஸ் இஸ் சப்போஸ் டு பி கான்சன்ட்ரேட்டிங் அட் இட்ஸ் சென்டர். ஸோ நம்ம ஃபஸ்ட் கேஸில் என்ன வரும்? ஆர் இஸ் லெஸ் தென் ஆர். ஸோ E is equal to 0 for r is less than r. First case. Second case,
செகண்ட் கேஸ் E என்ன வருது, E is equal to இதுதான் gm in magnitude gmm r square. It means E எங்கே எதுக்கு ப்ரொபோர்ஷன் see G ஒரு கான்ஸ்டன்ட்டு, M ஒரு கான்ஸ்டன்ட்டு, R ஒரு கான்ஸ்டன்ட்டு. ஸோ E will be constant at எதில் இருக்கு, at gm by r square. this is r equal to rல கண்டிஷன். third என்ன வரும், third is equal to E எதை ப்ரொபோர்ஷன் பண்ணுது, ஸோ thirdல E is proportional to r square. ஸோ r வேரி ஆகும். இதில் என்ன வரும், G கான்ஸ்டன்ட், R M கான்ஸ்டன்ட், பட் R இதுதான் இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் R வேரி பண்ணலாம், இங்கே கொண்டு வரலாம், அங்கே கொண்டு போகலாம். ஸோ R is variable. ஸோ E is in this case தேர்ட் கேஸில் E is proportional to inversely R square. ஏன்னா இதுவும் கான்ஸ்டன்ட்டு ப்ளஸ் இதுக்கு ப்ரொபோர்ஷனல். E is equal to proportional to R. ஸோ R இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா E குறையும். ஸோ நம்ம சாலிட் ஸ்பியர் போட்டுக்கோம். See, assume it is a solid sphere. Exactly என்னால் வரைய முடியல. So this is R. Distance, this distance. இங்கேருந்து கொண்டு போகிறோம். எந்த பாயிண்டில் நம்ம இங்கே எந்த பாயிண்டில் இதெல்லாம் கிராவிடேஷனல் ஃபீல்டு எந்த பாயிண்டில் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் சென்டர் O. This is R which is equal to radius. இங்கே பாயிண்ட் P இங்கே இருந்ததுன்னா இந்த R is equal to radius of the sun. சப்போஸ் இங்கே இருந்ததுன்னா, சப்போஸ் பாயிண்ட் P இங்கே இருந்ததுன்னா here it is R. So this zone இங்கேருந்து இந்த area is equal to where the distance of the point P where நம்ம gravitational field கண்டுபிடிக்கிறோமோ அந்த பாயிண்ட் அது ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸில் இருக்குது. இந்த ஏரியா இங்கேருந்து இங்கே R is greater than R. In the area, R is equal to 0. In the area, R less than the radius of the spherical shell. When up to 0, gravitational field 0, up to before the radius, R is less than R. In the book, the place is less than the radius. It means up to that place, it is 0. When R is equal to R, suddenly our value increased to E is equal to 0 for R is less than R. This portion gm by R square, and this portion another where R is equal to R. Further R வந்து இங்கேருந்து R இன்க்ரீஸ் ஆகும், R இன்க்ரீஸ் பண்ணும். இது என்ன போர்ஷன், R is greater than R. R is greater than R, the distance small r is greater than radius. அந்த கண்டிஷனில் 1/r square. 1/r இன்வர்ஸ்னாலே கர்வியாக வரும். ஃபஸ்ட் டிகிரி 1/rனா இப்படி கர்வியாக வரும், கர்வாக வரும். 1/r ஸ்கொயர்னா ஃபர்தர் கொஞ்சம் டீப்பாக கர்வாக வரும். ஸோ இது 1/r ஸ்கொயர், E is proportional to 1/r ஸ்கொயர் கர்வியாக வரும். ஸோ இப்படி போகிறப்போது சம்வேர் இது டச் பண்ணணும் 0. as R is increasing, this gravitational field should 0. எங்கே ஆகுது, இதுலேயே ஆன்சர் இருக்குது. ஆன்சர் எங்கே எப்படி இருக்குது, when R is equal to infinity, R இன்ஃபினிட்டிக்கு போணுச்சுன்னா, ஸோ R is equal to infinity, 1/r square is equal to 1/infinity square is equal to 1/infinity is equal to 0. It means at R is equal to infinity, the E வந்து ஃபஸ்ட்டு 0 இருக்குது, திடீர்னு இங்கே ரைஸ் ஆகுது, மறுபடியும் குறைஞ்சிக்கிட்டே வருது. E குறைஞ்சி இங்கேருந்து E குறைஞ்சிக்கிட்டே வருது. at infinity, at R is equal to infinity, E becomes, the gravitational field becomes 0. இப்போ gravitational field due to solid sphere. solid sphere தான் உள்ள ஹாலோவாக இருக்காது, ஒன்றுமே உள்ள எல்லாம் ஃபில்லாக இருக்கும். இரும்பு குண்டு இருக்குல்ல, இரும்பு குண்டு, ஷார்ட் புட் பால், அதுமாரி அதுதான் சாலிட் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. அதோட மாஸ் வந்து எம்னு வச்சுக்கோ, கேபிட்டல் M, ரேடியஸ் R. ஸோ இது சாலிட் ஸ்பியர் ஆஃப் மாஸ் M அண்ட் ரேடியஸ் R. ஸோ நம்ம ஃபஸ்ட் பார்ப்போம், இஃப்
இந்த பாயிண்டில் நம்ம பார்க்கணும். Gravitational field at P, solid sphere at Pங்கிற பாயிண்டில் எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபீல்டு கொடுக்குங்கிறத பார்ப்போம். வேறு P என்ன இருக்குது, இதுதான் ரேடியஸ், இது ஆர். திஸ் இஸ் ஸ்மால் ஆர், ஸ்மாலர் than where r is greater than the radius of the solid sphere. இந்த கேஸில் radius in first case. So r is greater than பார்க்குற போது நம்ம பார்ப்போம். இப்போ this is the radius, இது rன்னு வச்சுக்கோம். this portion is equal to r and this portion is r. இந்த பாயிண்டில் நம்ம கிராவிடேஷனல் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோம். கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன, கிராவிடேஷனல் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு மாஸ். மாஸ் இது இதோட மாஸ்னால் எது கிராவிடேஷனல் ஃபீல்டு க்ரியேட் பண்ணுது, மாஸ் இன்ட்டு த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ மாஸ்லேருந்து இப்போ இன்ட்டு வெக்டர் ஃபார்மில் எழுதுனோம்னா இ இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர், ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இங்கேருந்து இங்கே போகிற போது ஏன்னா டிஸ்டன்ஸ் ஆர் வந்து இங்கேருந்து இங்கே போகுது, அது ஒரு வெக்டர். ஸோ இங்கேருந்து இங்கே யூனிட் வெக்டர் வில் பி பாசிட்டிவ், இங்கேருந்து இங்கே போகிற போது. பட் கிராவிடேஷனல் ஃபீல்டு எங்கே இருக்கும், கிராவிடேஷனல் ஃபீல்டு ஃப்ரம் த பாயிண்ட், எந்த பாயிண்டில் நம்ம கிராவிடேஷனல் ஃபீல்டு பார்க்குறோமோ அந்த பாயிண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் த மாஸ் இருக்கும். ஸோ ஆர் என்ன வரும், unit vector is negative. So vector form எழுதுனோம்னா magnitude into unit vector along the direction of the electric, the gravitational field. So first case la என்ன எழுதலாம், first case la E is equal to gm by r square into r cap, first case la gravitational field is equal to gm by r square. இது magnitude form, vector form minus r cap. இந்த distance இந்த direction வரும். இது ஏன்னா magnitude direction இது vector ஆயிடுது. இது first case. Second caseல பார்ப்போம். Same cylinder. நம்ம வந்து same cylinder first case, same cylinder, same solid sphereல இங்கே வைக்கிறோம். எங்கே இந்த பாயிண்டில் on the surface of the solid sphere, surface of the solid sphere இங்கே r வந்து என்ன வரும், r is equal to the distance of between the center and the point P, so which is equal to the radius of the sphere itself. So இப்போ இங்கே என்ன வரும், so gravitational field is equal to gm m. இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, r distance இருக்குது, ரேடியஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே வந்து ரேடியஸ் டிஸ்டன்ஸில் ரேடியஸ் விட அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம இங்கே எழுதிக்கிறோம் r is greater than r. இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸில் r is equal to r. r equal to r. இந்த டைரக்ஷன் என்ன வரும், கிராவிடேஷனல் ஃபீல்ட் சேம் r cap. ஃபர்தராக நம்ம r cap எப்படி எழுதலாம், r cap r unit vector along the electric gravitational field direction is equal to its vector divided by its magnitude. So r vector divided by r அப்படின்னு எழுதிக்கலாம் ஃபர்தராக இது. ஸோ gm into r square. ஸோ gravitational field எப்படி வரும், gravitational field in second caseல if it is kept at this distance r, at this distance the point P is at this distance, this is here r is equal to r. So G is equal to, gravitational field is equal to G mass of this divided by distance of separation, vector formula scalar into minus r cap. Second case. Third case பார்ப்போம். Third case என்ன வருது, third case when it is a solid sphere of mass m of radius r. So this is radius of the sphere. Now radius of the sphere, right? Okay. Now we want to find at this point inside the solid sphere. Solid sphere குள்ள பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம், so what நம்ம என்ன பண்ணுவோம்,
So the sphere எப்படி இருக்கும்? Of radius. இந்த radius வந்து is equal to r, where r is less than the radius of the solid sphere. So this is equal to r. So இந்த கண்டிஷனில் இது வந்து அதோட சின்னதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போட்டுக்கூடாது. G is equal to gravitational field is equal to G into mass. என்ன இங்கே மாஸ் வந்து இந்த மாஸ் இல்லை, இந்த மாஸ் வந்து உள்ளே இருக்க ஸ்பியரோட மாஸ். ஸோ gm dash போடணுங்க. m dash gm dash the separation square. ஸோ m dash எப்படி கண்டுபிடிக்கணும்? m dash எப்படி கண்டுபிடிக்கணும்? see இந்த மெட்டீரியல் ஒரே சேம் ஹோமோஜினியஸ்னா ஒரே மெட்டீரியலில் ஃபுல்லு இதுவும் பண்ணியிருக்குது. ஸோ இந்த என்டையர் டென்சிட்டி இந்த சாலிட் ஸ்பியர் என்டையர் டென்சிட்டியும் த டென்சிட்டி இன்சைட் திஸ் இன்னர் ஸ்பியர் ரெண்டு சேமாக இருக்குது. ஏன்னா ரெண்டு சேம் மெட்டீரியல், டென்சிட்டி சேமாக தான் இருந்தாகணும். ஸோ இட் மீன்ஸ் ஹியர் வாட் இஸ் டென்சிட்டி? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் m dash p dash. ஸோ இதோட டென்சிட்டி வந்து டேஷ், இதோட மாஸ் வந்து ரேடியஸ் வந்து r. ஸோ மாஸ் என்ன வருது? m dash divided by 4/3 pi into வால்யூம் என்ன? இதோட வால்யூம் வந்து 4/3 into pi r cube is equal to இது பெருசோட இது m divided by 4/3 pi r cube. ஏன்னா அதோட ரேடியஸ் வந்து r. ஸோ இதை நமக்கு எது வேணும்? ஸோ 4/3 இங்கே கேன்சல் பண்ணிடலாம், பை இங்கே கேன்சல் பண்ணிடலாம். therefore m dash is equal to r cube by r cube. m dash is equal to r cube by r cube into m. So m dash, the mass of the inner sphere இருக்குல்ல, அதோட மாஸ் வந்து m into r cube by r cube. So இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ E when r is less than r, third conditionல r is less than r, E is equal to G into m dash by r cube is equal to G into m dash பதில் என்ன? m dash is பதில் into m into r cube by r cube divided by this E into, so this is r square, suppose gm into r square, this is r square is equal to gm r cube into r. This is the gravitational field. In vector form எழுதணும்னா gravitational field. So when it is coming this direction towards the center, எங்கேயும் gm r by r cube, இங்கே எப்படி வரும்? மைனஸ் ஆர் வருமா ப்ளஸ் ஆர் வருமா? இட் இஸ் இங்கேருந்து டுவர்ஸ் த சென்டர் வருது. இந்த பக்கம் போனால் பாசிட்டிவ் ஆர் கேப், இந்த பக்கம் போனால் நெகட்டிவ் ஆர் கேப். ஸோ டெஃபினெட்லி இது வந்து மைனஸ் ஆர் கேப்பாக தான் வரும். ஸோ செகண்ட் கேஸ் பார்த்தோம். வென் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர், செகண்ட் கேஸ். தேர்ட் கேஸ் என்ன பார்த்தோம்? தேர்ட் கேஸ் r is less than r. r is less than r. இப்போ தான் நம்ம எழுதணும் gm r by r cube gravitational field. This is E, gravitational field. Second case ke here E is equal to gm r by r cube. Vector formula நம்ம எழுதணும்னா vector formula minus r cap. So நம்ம scalar form எடுத்துக்கோ. ஏன்னா நமக்கு தெரியும் vector form always the gravitational field towards the center, towards the left la da irukum. So we need not to worry about it. So now first case la parunga, first case la E, in first case E edukku proportional irukku? E edukku proportional irukku? See, G gravitational constant, mass fixed, the distance is not fixed. Distance nama in the distance in the r nama vary pannalam. So r is vary, so this is constant. So E is proportional to 1 by r square. Second case la G is equal to gm is equal to r square. இதையும் vary பண்ண முடியாது, இதையும் vary பண்ண முடியாது, இதையும் vary பண்ண முடியாது. It is fixed. So E is equal to gm by r square. Third case
தேர்டு கேஸில் என்ன வரும், gm r cube இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு, பட் இதுதான் வேரியபிள், r is variable. So it means we can say is proportional to r, இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம இது காம்படிஷன் எக்ஸாமுக்கு தான் நம்ம போடுறோம். அது போர்டில் வந்து இவ்வளோ டீப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு போர்டு சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ நம்ம கிராஃபை வரைவோம். கிராஃப் வரைஞ்சோம்னா கிராஃபை ஃபஸ்ட்டு இந்த சாலிட் ஸ்பியர் வச்சுக்கோ. அஷ்யூம் இட் இஸ் எ ஸ்பியர். இன்னொன்று ட்ராயிங் அவ்வளோ நல்லா இருக்காது. திஸ் இஸ் ஆர், அதோட ரேடியஸ். ஸோ இங்கே எடுத்துக்கோங்க. where r is keep increasing. First இங்கே r is equal to 0, இந்த இடத்துல r is equal to 0 at center, இந்த இடத்துல r is equal to r, further it is simply r. So இந்த பாயிண்ட் நம்ம பார்ப்பதுக்கு here at r is equal to r, here at r is equal to 0, here this is gravitational field, this is r increasing r. Initially what is r? E is proportional to r. r எவ்வளோ r e ஒன்றா இருந்ததுன்னா r ஒன்றா இருக்கும், e ரெண்டாக இருந்ததுன்னா r டூ இருக்கும். இட் இஸ் ஃபஸ்ட் டிகிரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்படிங்கிற போது இட் கீப் இன்க்ரீஸிங். இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு இது இன்க்ரீஸ் ஆகும். இப்படி 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 இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். திஸ் வில் பி a straight line like this up to this surface வரைக்கும். E வந்து up to the surface, இங்கேருந்து இங்கே போகிற வரைக்கும் r is equal to 0, r is just less than r வரைக்கும் இருக்கும். At r is equal to small r, the distance point P is equal to radius. அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரும், this is the value, அது சேஞ்சே இருக்காது. ஸோ இட் மீன்ஸ் அது ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஸோ E is equal to gm by r square இந்த பாயிண்டில். இந்த பாயிண்டில் r is equal to 0னா r is equal to 0னா என்ன வரும், r is equal to 0னா ஈவும் 0 வரும், r ஒன்றா இருந்தால் e ஒன்றா வரும். இந்த பாயிண்டில் less than when r, இது எந்த ஏரியா, r is less than r ஏரியா. இது r is equal to r ஏரியா, இந்த ஏரியா, இந்த பாயிண்ட்டு. ஸோ இங்கேயே இருந்தீங்க அப்படின்னா r is greater than r. ஸோ ஃபர்தர் மூணாவது கேஸில் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இந்த கிராஃப் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைனை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு வேல்யூ. தென் ஃபர்தர்னா வேறு r is greater than, this is r is greater than r. r is greater than gravitational field is, sorry, here. The first case r is proportional to r is less than r. This r is equal to r. r is equal to r. This is r is greater than r. In the condition inversely proportional. Inversely proportional இது கூடுனுச்சுன்னா இது குறையும். ஸோ இது கூடும், இது குறையிறதுக்கு வாய்ப்பில்லை. இங்கேருந்து இங்கே போகிறப்போது ஆறு கூடிக்கிட்டே போகும், அப்போ இது குறையும். ஸ்கொயராக குறையுது. செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனாலே அது வந்து ஒரு கர்வாக வரும். ஃபஸ்ட் டிகிரினா ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். சி 1/r போட்டோம்னா அது இப்படி வரும். 1/r² அப்படி போட்டோம்னா இன்னும் டீப்பாக வரும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் போட்டால் அது கர்வியாக தான் வரும். பட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். ஸோ 1/r², இது கூட இது கூட இது குறையும். ஸோ இட் வில் பி கர்வ் லைன். ஸோ எங்கே 0 டச் பண்ணும், இஃப் r is equal to infinity. If r is equal to infinity, this is 1/infinity square is equal to 1/infinity is 0. So E is equal to 0. At r is equal to infinity, gravitational field is equal to 0. So the portion வந்து gravitational varies as 1/r². இந்த portion gravitational varies as directly proportional to r.